ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானுக்காய் மேடம். சன்னா மசாலா பண்ணுறது இவ்வளோ ஈஸியா? இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அப்புறம் ஹோட்டல் பக்கம் போகவே மாட்டீங்க. நிறைய பொருட்களும் கிடையாது, குயிக்காக செய்யலாம். நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3 சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. நம்ம வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். அடுப்பில் இண்டாலியம் கடாய் வச்சு ஒரு 5-6 பல் மலைப்பூண்டு, ஒரு 3 சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த மாதிரி தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில், நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு நான் அதிகமாக மசாலா பொருட்கள் கூட யூஸ் பண்ணலை. ஆனால் ஹோட்டல் சன்னாலாம் நம்மக்கிட்ட தோற்று போயிடுங்க, அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் இருக்கிற அந்த எளிமையான பொருட்களை வச்சே நான் செஞ்சுருக்கேன். இது அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் பசங்க ஹோட்டல் போய் சாப்பிடவே மாட்டாங்க, வீட்டில் தான் கேட்பாங்க சன்னா மசாலா. நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில். நல்லா பழுத்த தக்காளி சின்னதாக இருந்தால் ஒரு 3 கூட எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு சின்ன டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் சாம்பார் பொடி. நான் குறைவான அளவு சன்னா வச்சுருக்கிறதுனால எல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணணுன்னா மசாலா பொருட்கள் எல்லாம் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி. இந்த கரம் மசாலா பொடின்னு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் சன்னா மசாலா வச்சுருந்தீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு சன்னா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி. என்னது சாம்பார் பொடி சேர்த்து சன்னா மசாலாவான்னு கேட்காதீங்க, சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த சன்னா நான் உப்பு போட்டு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் இண்டாலியம் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு ஒரே ஒரு பே லீஃப் மட்டும் தாளித்து கொட்டிக்கோங்க. இதுதான் இதுக்கு நான் போட்டிருக்கிற மசாலா சாமான், வேறு எதுவுமே சேர்க்கலை, கரம் மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கின சாமான்களை ஆற வச்சு அரைச்சி நான் சேர்த்துட்டேன். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம வெந்த சன்னாவை சேர்க்கலாம். ஆல்ரெடி சன்னாவில் உப்பு போட்டிருக்கேன், இந்த கிரேவிக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம வெந்த சன்னாவை சேர்க்கலாம். வெந்த சன்னா சேர்க்கும்போது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மசித்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் புலாவ் கூட, அப்புறம் ஜீரா ரைஸ் கூட, சப்பாத்தி, இடியாப்பம், புட்டு, தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தாராளமாக சேருங்க. நீங்கள் சப்பாத்தி கூட ரைஸ் கூட எடுத்துக்கிட்டால் கூட நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் பானுக்காய் மேடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.